வெல்கம் டு மை சேனல். இந்த ஸ்வீட்டு கடைகளில் கூட கிடைக்காதுங்க. அந்த மாதிரியான ஸ்வீட் தான் இன்றைக்கி வீட்லேயே வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு இந்த ஸ்வீட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செய்து அசத்தலாம். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் தவாவில் சேமியா தாங்க சேர்த்துருக்கேன். வறுத்த சேமியாவோ இல்லை நீங்கள் வறுக்காமல் சேமியா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பாயாசத்துக்கு எடுக்கிற சேமியா தாங்க நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே இதில் வறுத்து தான் வரும் சேமியா. இருந்தாலும் நம்ம நல்லா சிவக்க வறுக்கணும். அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஆறினதை இந்த சேமியாவை இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைப்பட்டிட்டு வந்துடுவோம். இது கூட அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 பாதாம் பருப்பு, ஒரு 8 முந்திரி பருப்பு, ஒரு 4 ஏலக்காய்ங்க இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பார்க்கலாங்க. இது ரொம்ப நைஸாகவும் அரைப்படாது. ஏன்னா சேமியா நல்லா வறுத்தாச்சு. அதனால் கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். ஸ்வீட் செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான்ஸ்டிக் டவா வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். கெட்டி பால் எடுத்துக்கோங்க. நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். பால் லைட்டாக கொதி வந்ததும் அந்த அரைச்ச சேமியாவை இதில் சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கைவிடாமல் கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த பால் வற்றி வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை எடுத்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கட்டி இல்லாமல் கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டு வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த நான்ஸ்டிக் தவாவில் ஒட்டவே இல்லைங்க. ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வரும். இப்போ சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் இன்றைக்கி நான் நெய் சேர்க்குறேன். இந்த அல்வாவுக்கு ரொம்ப நெய்லாம் ரொம்ப இழுக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதுமானதுங்க. இதுக்கு வேறு எந்த எண்ணெயுமே இதில் சேர்க்கலை. வெறும் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த பதத்தில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேறு எந்த நட்ஸாக இருந்தாலுமே இதில் சேர்த்து கிளறி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்வீட்டு. இதில் நாக்கில் வைக்கும்போதே ரொம்ப கரையுங்க. இந்த ஸ்வீட்ஸு சேமியாவில் தான் செஞ்சாங்கன்றது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அள்ளி கொடுக்கும். நீங்களுமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.